Hello guys and welcome back to Motorist Tamil. இன்னைக்கு நம்ம கிட்ட டாடா நெக்ஸான் பெட்ரோல் டிசிஏ இருக்கு. ஸோ இந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த கார் பார்த்தோம்னா நமக்கு காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டில் வரும். ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு பெட்ரோலில் டிசிஏ வேரியன்ட். ஸோ நமக்கு பெட்ரோலில் ஏஎம்டியும் கொடுக்குறாங்க, டிசிஏவும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க ட்ரூ சாய் ஒர்க்ஸ் டாடா மோட்டார்ஸ் ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பரும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்துச்சுனாலும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம காரோட கீ. இதில் நம்ம லாக்கிங் அன்லாக்கிங் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அண்ட் ஹெட்லாம்ப் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டிபிக்கல் டாடா கீ தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த இன்ஜின் பே ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 1.2 லிட்டர் ரெவட்ரான் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு மேக்ஸிமம் 118 பிஎஸ்பி அண்ட் 117 நியூட்டன் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்துருது. 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. அண்ட் இதுலேயே நமக்கு டீசலும் வருது அண்ட் ஆல்சோ பெட்ரோல்லேயே மேனுவலும் கொடுக்குறாங்க. இன்ஜினுமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம் ரிஃபைன்மெண்ட்டில். அண்ட் ஃப்ரண்ட்டில் டிசைன் வைஸ் பார்த்தோம்னா நமக்கு நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இங்கே பார்த்தோன்னா நமக்கு இண்டிகேட்டர் சீக்வென்ஷியல் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இப்போ நமக்கு கொடுத்துறாங்க. அண்ட் ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தோன்னா நமக்கு ஃபுல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், ஃபாக் லாம்ப்ஸும் நமக்கு எல்இடியில் வந்துருது. அண்ட் நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு ஏர் கர்டைனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சர்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க. நமக்கு ஃப்ரண்ட் பார்க்கிங் கேமரா வந்துது. இந்த காரில் நமக்கு 360 டிகிரி பார்க்கிங் கேமரா வந்துடும். அண்ட் இது பார்த்தோன்னா நமக்கு டியூல் டோன் பெயிண்ட் ஸ்கீம். ஸோ நமக்கு ரூஃப் வந்து பிளாக் கலரில் வந்துடும் அண்ட் நமக்கு பாடி வந்து ரெட் கலரில் கொடுத்துறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பம்பர் பார்த்தோம்னாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தோம்னா ஸ்கிட் பிளேட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பார்த்தோம்னா நம்ம ஈவி காஸ்ட்டில் பார்க்குற மாதிரி இந்த கிரில் மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இதில் பார்த்தோம்னா நமக்கு கனெக்டட் எல்இடி டிஆர்எல் வந்துடும். ஸோ ஓவரால் லென்த் பார்த்தோம்னா நமக்கு சப் 4 மீட்டரில் இருக்க ஒரு எஸ்யூவி தான். 2.5 மீட்டர்ஸ் ஆஃப் வீல் பேஸ் கொடுத்துருப்பாங்க. 208 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துடும். டயர் சைஸ் பார்த்தோம்னா 215/60 ஆர் 16 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் அலாய் வீல் டிசைனும் நம்ம பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி எலக்ட்ரிக் கார் டிசைன்லேயே இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குன்னு சொல்லலாம். ஓஆர்எம்ஸ்லேயே நமக்கு இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தான். நீங்கள் பார்த்தோன்னா கேமரா வந்துருது 360 டிகிரி பார்க்கிங் கேமராக்காக. ஸோ நீங்கள் பார்த்தோன்னா எனக்கு அந்த சீக்வென்ஷியல் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் ஒர்க் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஒரு 5 ஸ்லாட் டிசைனில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஸ்லோப்பிங் ரூஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரூஃப் ரெயில்ஸும் வந்துருது. ஷார்க் ஃபின் ஆட்டனா கொடுத்துறாங்க. சன் ரூஃப் ஒரு நார்மல் சைஸ்டு சன் ரூஃப் வந்துருது. அண்ட் இந்த ரெட் காரில் கார் பார்க்கறதுக்கு செம்ம அட்ராக்டிவாகவே இருக்குன்னு சொல்லலாம். ரியர்லி நமக்கு சீக்வென்ஷியல் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்துருது. ஃபுல் எல்இடி டெய்லாம் செட்டப் கொடுத்துறாங்க. கனெக்டட் எல்இடி டெய்லாம் வந்துருது. ரியரில் நமக்கு கேமரா கொடுத்துறாங்க அண்ட் ஆல்சோ 2 பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துருது. அண்ட் ரிவர்ஸ் லாம்ப்ஸ் பார்த்தோன்னா நமக்கு ஹாலஜன் பல்பில் தான் வருது. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே நமக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்கிட் பிளேட் மாதிரியான ஒரு ஃபினிஷ் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாடி கிளாடிங்கும் நமக்கு காரை சுற்றி ரன் ஆகுது. அண்ட் வாஷர் வைப்பர் டிஃபாகர் எல்லாமே இருக்குது. பட் வைப்பர் பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல ஹிட்டனாக கொடுத்துருக்காங்க. அண்ட் பூத் ஸ்பேஸ் பார்த்தோன்னா நமக்கு 382 லிட்டர்ஸ் ஆஃப் பூத் ஸ்பேஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். ஸோ நல்ல ஒரு பெரிய பூட்னே சொல்லலாம். இந்த ரேஞ்ச் ஆஃப் காருக்கு வந்து நல்ல ஒரு பூட்னே சொல்லலாம். அண்ட் இதுக்கடியில் பார்த்தோன்னா நமக்கு ஸ்பேர் வீலும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. 195/60 ஆர் 16 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நார்மலான ஒரு ஸ்பேர் வீல் தான். அண்ட் இந்த சீட்ஸ் பார்த்தோம்னாலும் 60/40 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அண்ட் JBL சவுண்ட் சிஸ்டமும் இந்த காரில் நமக்கு வந்துடும். அதுக்கான சப்வூஃபர் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 9 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் இந்த காரில் நமக்கு வந்துடுது. அண்ட் கனெக்டட் எல்இடி டெய்ல் லாம்ப்ஸ் நமக்கு பார்க்கறதுக்கு நைட்டில் பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நமக்கு பெட்ரோல் வேரியன்ட் தான். நம்ம இப்போ ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ டோர்ஸ் பார்த்தோன்னா நமக்கு 90 டிகிரி அளவுக்கு ஓப்பன் ஆகுது. இங்கே பார்த்தோன்னா நமக்கு JBL ஸ்பீக்கர்ஸ்க்கான ஒரு பேட்சிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் நமக்கு டோர் பாக்கெட்ஸும் நல்ல டீசெண்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு பெருசாகவே இருக்க மேக்சின் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு ஒரு கிளாஸ் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோர் ஹேண்ட்ஸ் நமக்கு ஒரு குரோமில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ட்விட்டருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. அண்ட் சீட்ஸ் பார்த்தோன்னா நமக்கு கம்ப்ளீட்லி ஒரு பிளாக் கலர் சீட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு லெதர் அப்போல்ஸ்ட்ரி தான். அண்ட் நமக்கு ஆம்ரெஸ்ட் வந்துருது. 2 ஹெட்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம இன்க்ரெஸ் பார்க்கலாம். ஸோ 208 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு பெருசாக ப்ராப்ளம் இல்லை. அண்ட் லெக்ரூம் நீரும் நல்லா தாராளமாகவே இருக்குது. நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே இருக்குது. அண்ட் ஹெட்ரூம் பார்த்தோம்னாலும் நல்லா அடிக்குவேட்டாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஸ்கூப் அவுட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஹெட்ரூம் கிடைக்கிறதுக்கு. ஏன்னா நமக்கு கூப்பே மாதிரியான ஒரு ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்கூப் அவுட் பண்ணதுனால நமக்கு ஒரு அடிக்குவேட்டான ஒரு ஹெட்ரூம் இருக்குது. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா 5'7". எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ஒரு 6 ஃபீட்டுக்கு மேலே இருந்தால் கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு அண்டர் தை சப்போர்ட் டீசெண்டாக இருக்குது. அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. இந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அண்ட் ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட்ஸ் மவுண்ட்ஸ் நமக்கு 2 சைடுமே கொடுத்துறாங்க. இங்கேயுமே வந்துருது, அங்கேயுமே வந்துருது. அண்ட் ஆம்ரெஸ்ட்டும் வந்துருது. அது நமக்கு 2 கப் ஹோல்டர் கொடுத்துறாங்க. 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்டர்ஸ் தான் வருது. அண்ட் இந்த சீட்ஸில் பார்த்தோம்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன் வந்துருது. ஸோ ஒரு சில்வர் ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் 6 ஏர்பேக்ஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். ஸோ அதுக்கான ஒரு பேட்சிங் அங்கே பண்ணியிருக்காங்க. அண்ட் ரூஃபுமே நமக்கு பிளாக் கலரில் தான் வருது. அண்ட் சன் ரூஃபும் வந்துடும். ஸோ ஒரு நார்மல் சைஸ் சன் ரூஃப் தான். ரியரில் நமக்கு 2 AC வென்ட்ஸ் கொடுத்துறாங்க. அண்ட் நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு ஒரு USB-A USB-C சார்ஜிங் சாக்கெட் 2 சார்ஜிங் சாக்கெட் வந்துருது. டிரான்ஸ்மிஷன் டனல் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. பட் ரொம்ப அது அன்கம்ஃபர்டபுளாக சென்ட்ரல் பேசஞ்சரை ஃபீல் பண்ண வைக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸும் இந்த காரை நமக்கு வந்துருது. அண்ட் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் போய் நாங்கள் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம்.
ஸோ இந்த ரூஃப் ரீல்ஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் டிசைன் வைஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இருந்த நெக்ஸானும் நல்லா தான் இருந்துச்சு, இதுவுமே இன்னும் பெட்டராக தான் இருக்குது. அண்ட் ஓஆர்எம்ஸுமே நமக்கு கிளாஸ் பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துருது, ஓஆர்எம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஒரு பெரிய டோர் பாக்கெட்ஸ் கொடுத்துறாங்க. இந்த இடத்துல ஒரு அம்ப்ரெல்லா ஹோல்டரும் வந்துருது. சீட்ஸ் பார்த்தோம்னா வென்டிலேஷன் ஃபங்க்ஷனும் கொடுத்துட்றாங்க. ஃப்ரண்ட் 2 சீட்டுக்குமே வந்துருது. இந்த சீட் பார்த்தோம்னா நமக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்டும் கூட. அண்ட் பேடல் ஷிஃப்டர்ஸும் இந்த காரில் நமக்கு வந்துடும். 7 ஸ்பீட் டிசியை கொடுத்துட்றாங்க. ஒரு ப்ராப்பரான தட்டோட டோரில் வந்து ஒரு சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லலாம். காரை ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் தான் கொடுக்குறாங்க. பட் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, ஸோ கார் கலர்லேயே இது இருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட தாட். ஸோ இது வந்து ஒரு பர்பிள் கலரில் இருக்குது. அண்ட் ஒரு இலுமினேட்டட் டாடா லோகோ கொடுத்துறாங்க. லெஃப்ட் சைடில் நமக்கு மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருது. ரைட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் அந்த எம்ஐடி கண்ட்ரோல் பண்ணதுக்கான பட்டன் வந்துருது. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதில் பார்த்தோம்னா இப்போ பவர் அண்ட் டார்க் மீட்டர்ஸ் வர மாதிரி நான் வச்சிருக்கேன். அது வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தோம்னா ஜிஃபோர்ஸ் மீட்டர், சர்வீஸ் இன்ஃபோ அண்ட் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் கொடுத்துட்றாங்க. வியூ வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு 3 வியூ கொடுத்துறாங்க. இது செகண்ட் வியூ அண்ட் இது தேர்ட் வியூ. அண்ட் இதை கண்ட்ரோல் பண்ணதுக்கான டாகல்ஸ் நமக்கு ஸ்டியரிங் வீலில் இந்த இடத்துல வந்துருது. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல ஃபியூல் மீட்டர் கொடுத்துறாங்க. டெம்பரேச்சர் மீட்டர் நமக்கு இந்த இடத்துல வந்துருது. அண்ட் இது தவிர நம்ம ப்ரௌஸ் பண்ணோம்னா நமக்கு மீடியா அண்ட் நோட்டிஃபிகேஷன், செட்டிங்ஸ், ட்ரிப் இன்ஃபோ. ஸோ ட்ரிப் இன்ஃபோ பார்த்தோம்னா நம்ம பேசிக்காக அந்த ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, டிஸ்டன்ஸ் டு எம்டி அதெல்லாம் வந்துடும். நேவிகேஷன் வந்துருது. அண்ட் நல்லாவே லோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்ட் பண்ணோம்னா ஃபுல் மேப் வியூவும் பார்த்துக்கலாம். லெஃப்ட் சைடில் டாக்கோமீட்டர் வந்துருது, ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துறாங்க. ஸோ வியூ சேஞ்ச் பண்ணிட்டோம்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிக்கும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சீட் பெல்ட் ரிமைண்டருக்கான வார்னிங்கும் இருக்குது. ஏன்னா அதில் நமக்கு 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸும் கொடுத்துறாங்க. ஸோ ஒரு 10.1 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் வந்துருது. இதுலேயுமே நம்ம ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஒயர்லெஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தோம்னா நமக்கு ஜேபிஎல் மோட்ஸும் கொடுத்துறாங்க. ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நம்ம இதில் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் இது தவிர அமேசான் அலெக்ஸா, ஏர் குவாலிட்டி இண்டிகேட்டர் அண்ட் இமேஜ் வியூவர், ஜேபிஎல் மோட்ஸ். ஜேபிஎல் மோட்ஸில் போயிட்டோம்னா நமக்கு நிறைய மோட்ஸ் வந்துருது. ஸோ அக்வஸ்டிக் அண்ட் ஒயிட் ஸ்டேஜ், கஸ்டம், சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், ஏகப்பட்ட மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் செட்டிங்ஸ் வந்துருது, ஷேர் மை லொக்கேஷன், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் கொடுத்துறாங்க. 360 டிகிரி பார்க்கிங் கேமரா வந்துருது. ஸோ நம்ம ரிவ்யூஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒரு நல்ல ஒரு வியூ கொடுக்குது. கண்டிப்பாக பேர்ட்ஸ் ஐ வியூ வந்து நல்லாவே இருக்குது. நம்ம வேணா ஆங்கிளும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் வியூ அண்ட் இது ரியா வியூ எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. வாட்ரி வாட்சுங்கிறது அந்த வாய்ஸ் கமெண்ட்ஸ்க்கான இன்ஃபோ எல்லாமே வந்துடும். ஸோ நல்லாவே லோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் அந்த சின்ன ஒரு லேக் தெரியுது எனக்கு. ஸோ இந்த டச் பண்ணிட்டு இந்த ஒரு சின்ன லேக் மட்டும் அவங்க இன்னும் கொஞ்சம் அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இன்னுமே ஒரு பெட்டரான ஒரு டச் ஸ்க்ரீனாக இருக்கும். அண்ட் இதான் பார்த்தோம்னா நமக்கு ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் நமக்கு ஃபுல்லாகவே வந்துடும். ஸோ ஒரு சிங்கிள் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் தான். பட் இந்த பிரைட் சன்லைட்டையும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு லெஜிபிளாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு தனியாக நமக்கு டேஷ்போர்ட்லேருந்து மேலே தான் ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் நல்லா இருக்கு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஏசி வென்ஸ் டச் கண்ட்ரோல் ஃபுல்லாகவே டச் கண்ட்ரோல் கொடுத்துட்டாங்க. பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கார் லாக்கிங் அண்ட் லாக்கிங் இதிலே பண்ணிக்கலாம். அண்ட் 360 டிகிரி கேமராவை அக்சஸ் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஒரு டச் வந்துருது. அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு யூஎஸ்பிஏ, யூஎஸ்பிசி அண்ட் இங்கே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த இடத்துல நமக்கு அந்த 7 ஸ்பீட் டிசிஏக்கான கியர் லிவர் வந்துருது. சிட்டி, இக்கோ அண்ட் ஸ்போர்ட் மோட்கான அந்த ஸ்விட்ச் பண்ணுற டாகுல் வந்துருது. டேஷ்போர்ட் ஃபுல்லாகவே நமக்கு பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சில்வர் ட்ரீட்மெண்ட்டும் வந்துருது. ஒரு கார்பன் ஃபைபர் மாதிரியான ஒரு ஃபினிஷ் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. 6 ஏர் பேக்ஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் கொடுத்துறாங்க. க்ளோ பாக்ஸ் பார்த்தோம்னா நமக்கு டீசென்டான ஒரு சைஸில் இருக்குது. 2 கப் அவுட் கொடுத்துறாங்க. அண்ட் இந்த க்ளோ பாக்ஸ் பார்த்தோம்னா கூலிங் ஃபங்க்ஷனும் வந்துருது. நல்ல டீப்பான ஒரு க்ளோ பாக்ஸ்னே சொல்லலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிச்சிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. சாஃப்ட் டச், லைட்டாக ஒரு ரப்பரைஸ்டு மெட்டீரியல் மாதிரி இருக்குது. ஸோ ஹார்ட் டச் மெட்டீரியல் தான், பட் நல்லாவே இருக்குது குவாலிட்டி. அண்ட் ஒரு மேனுவலான ஹேண்ட் பிரேக் கொடுத்துறாங்க. இந்த இடத்துல ஒரு ஆம்ரெஸ்ட்டும் வந்துருது. ஸ்லைடிங் ஃபங்க்ஷனில் பட் இதில் ஒரு லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடியிலுமே நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துருது. அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் கொடுத்துட்றாங்க. அண்ட் சன்ரூஃப் பார்த்தோம்னா நமக்கு ஒரு நார்மலான ஒரு சன்ரூஃப் கொடுத்துட்றாங்க. ஸோ ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகுது. ஸோ சன்ரூஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். 7 ஸ்பீட் டிசியே அதுக்கான நமக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் இந்த இடத்துல வந்துருது. 2 சைட்லையுமே கொடுத்துறாங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல அந்த ஹெட்லாம்ப் லெவலுக்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தனியாக நமக்கு இந்த இடத்துல வர மாதிரி கொடுக்கல. அண்ட் ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸும் இந்த காரை நமக்கு வந்துடுது. ஸோ இப்போ அந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான எக்ஸ்டீரியர் டீட்டெயிலிங் நம்ம பார்த்துருவோம். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வார்னிங் ட்ரையாங்கிள் ஒரு ரெட் கலரில் ஒரு ஸ்டிக்கரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கரிங்கில் அது ஆக்சுவலாக ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். ஸோ ரிஃப்ளெக்டர் மாதிரி இருக்குது. இதெல்லாம் நம்ம என்ன வேறு காசுலாம் நம்ம அக்சசரிஸாக போட்டுக்கிற மாதிரி இருக்கும், இல்லை ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். பட் டாடா மோட்டார்ஸ் இதுலேயே அவங்க கொடுத்துறாங்க, ஸ்டாக்லேயே வந்துருது. ஸோ இப்போ அந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான எக்ஸ்டீரியர் டீட்டெயிலிங் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம அந்த காரை டிரைவ் பண்ணி இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம்.
ஸோ கைஸ் இப்போ நம்ம இந்த நெக்ஸான் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் அதாவது டிசிஏ வேரியன்ட் டிரைவ் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹேண்ட் பிரேக் டவுன் பண்ணிடுவோம். நம்ம இப்போது பார்க்கிங்லேருந்து எடுத்துகிட்டு டிரைவ் ஷிஃப்ட் பண்ணிடலாம். அண்ட் இந்த ரோட்டரி நாபும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு, ஒரு மாதிரி ஸ்போர்ட்டியாக இருக்குது. ஸ்ட்ரைட்டாகவே நம்ம டிரைவ் எடுத்துருவோம். இக்கோ மோடில் தான் இப்போ நம்ம டிரைவ் எடுக்கிறோம். டிசிஏ கொடுத்துருக்காங்க, ஒரு 7 ஸ்பீட் டிசிஏ வந்துடுது. ஸோ டியூவல் கிளச் ஆட்டோமேட்டிக்ஸ் தான். ஸோ இது ஆக்சுவலி டியூவல் கிளச் ஆட்டோமேட்டிக்ஸ்னு சொல்லலாம், டியூவல் கிளச் டிரான்ஸ்மிஷன் சொல்லலாம், டிஎஸ்ஜின்னு சொல்லலாம். ஃபோக்ஸ் வேகன் அவங்க டிஎஸ்ஜின்னு சொல்லுவாங்க, ஹியூண்டை டிசிடின்னு சொல்லுவாங்க. அண்ட் டாட்டா பார்த்தோம்னா டிசிஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ரெவட்ரான் பெட்ரோல் இன்ஜின் தான். ஸோ இது நமக்கு மேக்ஸிமம் 118 பிஹெச்பி அண்ட் 170 நியூட்டன் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்துருது. பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா நமக்கு லோ எண்ட்ல நல்லா டீசெண்டாகவே இருக்குது. இக்கோ மோட் பார்த்தோம்னா நமக்கு ஒரு மைலேஜ் ஃபோக்கஸ்டு ஒரு மோடுன்னு சொல்லலாம். ஸோ இக்கோ மோடில் பவர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அது மைலேஜ் ஃபோக்கஸ்டாக பண்ணியிருக்கிறதுனால பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் ஆல்சோ நமக்கு இந்த கியர் ஷிஃப்ட்ஸுமே டக்கு டக்குன்னு ஏறிடுது. ஸோ நம்ம அப் ஷிஃப்ட் வந்து டக்குன்னு ஆயிடுது. ஸோ நம்ம அதை ஸ்போர்ட் மோடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. இப்போ நம்ம நார்மல் மோடுக்கு மாற்றோம். சிட்டி மோட் கொடுத்துருக்காங்க, இக்கோ சிட்டி அண்ட் ஸ்போர்ட் மோட் கொடுத்துருக்காங்க. சிட்டி மோட் மாறிடுச்சு. ஸோ இன்ஜின் பார்த்தோம்னா ரிஃபைண்டாக தான் இருக்குது. 3 சிலிண்டர் இன்ஜினுக்கு இந்தளவுக்கு ஒரு ரிஃபைன்மெண்ட்டே போதுமான ஒரு அளவு தான். நமக்கு பெருசாக அந்த இன்ஜினோட நாய்ஸ் வைப்ரேஷன் அதெல்லாம் உள்ள ஃபில்டரே ஆகலை. நல்ல ஒரு காமான கேபின் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் வைப்ரேஷனுமே பெருசாக அந்த ஸ்டியரிங்லாம் நமக்கு தெரியல, அது நமக்கு அது ஃபீல் ஆகலை. அண்ட் பெடல்ஸுமே நல்ல ஒரு எனக்கு ஆக்சுவலி நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு 4 சிலிண்டர் அளவுக்கே நல்ல ஒரு ரிஃபைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெருசாக எனக்கு அந்த ரிஃபைன்மெண்ட் விஷயத்துலலாம் ப்ராப்ளம் இல்லை. இதில் பவர் எக்ஸிலேட்டரை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ரெஸ் பண்ணோம்னா ஒரு கியர் டவுன் பண்ணி நமக்கு ஒரு புல் கொடுக்குது. ஒரு 100 பக்கமாக போயிட்டுருக்கோம். 105 ரீச் ஆகிட்டோம். 110 பிரேக்ஸ் பார்க்கலாம். லாரிக்காரர் அவர் பாட்டுக்கு ஒரு லெஃப்ட் வராரு, இண்டிகேட்டர் கூட போடல, எதுவுமே போடல. இதனால தான் அதிகமான ரோடு ஆக்சிடென்ட்ஸ் நம்ம இந்தியன் ரோட்ஸில் நடக்குது. ஸோ பிரேக்ஸுமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக்கிங் தான் பண்ணேன். அந்த ஜாயின்ஸ் வருது, எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ஸு. ஸோ ரைட் குவாலிட்டி வந்து எப்போவுமே நெக்ஸானில் ஒரு டாப் கிளாஸாக தான் இருக்கும். இதுலேயுமே நல்ல ஒரு டாப் கிளாஸான ஒரு ரைட் குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. பேட் ரோட்ஸ்லாம் இந்த காருக்கு ஒரு ப்ராப்ளமே இல்லை. 208 மில்லிமீட்டர்ஸ் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துடுது. அண்ட் இப்போ நம்ம டக்குன்னு ஒரு ஓவர்டேக் பண்ணலாம். நல்லா தான் இருக்குது. அந்த டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறப்பையும் கூட நம்மளை அது வந்து இப்போ நம்ம டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு அந்த பேசஞ்சருக்கு ஃபீல் பண்ணாத அளவுக்கு அந்த கம்ஃபர்ட்டை கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா டீசெண்டாகவே இருக்குது. ஸோ ஒரு 105. ஸோ இந்த மாதிரியான ஸ்பீச்லையுமே நமக்கு அந்த இன்சுலேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ஸ் வருது. ஸோ கொஞ்சம் பேட் பேட்ச் ஆஃப் ரோடு தான், பட் அது அந்த அந்த நம்ம ஃபீல் வந்து அது உள்ளே கொண்டு வரல. அந்த பேசஞ்சரை வந்து அது ஃபீல் பண்ண வைக்கல, நம்ம ஒரு பேட் ரோடை க்ராஸ் பண்ணுறோம் அப்படின்னு. நல்ல ஒரு சஸ்பென்ஷன் டியூனிங் பண்ணியிருக்காங்க. நமக்கு கம்ஃபர்ட்டும் நல்லா இருக்குது, அட் த சேம் டைம் ஹேண்ட்லிங்கும் நல்லாவே இருக்குது. ஸ்டியரிங்கும் நம்ம கூட நல்லா கனெக்டடாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு குவிக்கான டைரக்ஷன் சேஞ்ச்லாம் நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஸோ மைலேஜ் வைஸ் பார்த்தோம்னா இந்த காலையில் 17.01 கிலோமீட்டர்ஸ் கிளைம் பண்ணுறாங்க இந்த பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்கு. ஸோ மேனுவல் போயிட்டோம்னா இதை விட ஒரு 17.50 அந்த ரேஞ்சில் வரும். 17 to 18 கிலோமீட்டர்ஸில் கிளைம் பண்ணுவாங்க. பட் நம்ம ரியலிஸ்டிக்காக ரியல் வேர்ல்டில் பார்த்தோம்னா நம்ம ஒரு செடேட்டிவான ஒரு சிட்டி மோட்லாம் போட்டு ஒரு சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறோம், அதில் ஒரு செடேட்டிவான ட்ரைவில் இருக்கும் அப்படின்னா ஒரு 10 to 14 நம்ம மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவும் நம்ம செடேட்டிவாக ட்ரைவ் பண்ணால். நீங்கள் ஸ்போர்ட் மோடில் போட்டு ரஃபாலாம் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் அதிகமாக ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த டிரைவிங் ஸ்டைல். ஸோ ஒவ்வொருத்தரோட டிரைவிங் ஸ்டைலை பொறுத்துமே நமக்கு அந்த மைலேஜ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த பேட் பேட்ச் ஆஃப் ரோடில் இப்போ போயிட்டுருக்கோம். ரைட் குவாலிட்டி டெஸ்ட் நம்ம பண்ணிடலாம். ஸோ நல்ல ஒரு குஷனியான ஒரு ரைட் குவாலிட்டி கொடுக்குது. அந்த சீட்ஸுமே அதுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரீசன் சொல்லலாம். நல்லா நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. அந்த சைட் போல்ஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லோ ஸ்பீட்ஸில் நமக்கு அந்த கியர் ஷிஃப்ட் ஆகிறது பெருசாக நமக்கு ஃபீல் ஆகலை. நம்ம ரொம்ப வண்டி இப்போ நிறுத்த போகிறோம் அந்த மாதிரி டைமில் மட்டும் நமக்கு அந்த கியர் டவுன் ஷிஃப்ட் ஆகிறது நமக்கு மைல்டாக அது ஃபீல் ஆகுது கண்டிப்பாக. ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இப்போ மட்டும் அந்த செகண்ட் கியர் வந்துட்டோம். ஸோ அந்த செகண்ட் கியரில் நமக்கு லைட்டாக அந்த நமக்கு புல் தெரியுது, அதாவது நம்ம கார் வந்து நம்மளை இழுத்து பிடிக்குது. ஸோ அந்த ஒரு ஃபீல் மட்டும் நமக்கு தெரியுது. ஜர்க்லாம் பெருசாக இல்லை, அதை நல்லாவே கண்டெயின் பண்ணியிருக்காங்க.
ஏன்னா 3 சிலிண்டர் இன்ஜினுங்கிறதுனால அவங்க இந்தளவுக்கு ஒர்க் பண்ணிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். 4 சிலிண்டர் இன்ஜினாக இருந்தால் இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும். ஏன்னா காம்படிஷனில் பார்த்தோன்னா கியா சோனட் அண்ட் ஹியூண்டை வென்யூ ரெண்டுலேயுமே நமக்கு டர்போ பெட்ரோல் இன்ஜின்ஸ் வருது. அதுலேயுமே 3 சிலிண்டர் இன்ஜின் தான், அது 120 bhp ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு 118 bhp, ஸோ ஒரு சேம் லீக்ல தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த கியர் பாக்ஸோட இன்ஜின் கூட இருக்க அந்த கனெக்டிவிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்ததுன்னா இன்னுமே நல்ல ஒரு ஃபீல் கிடச்சிருக்கும் நமக்கு டிரைவிங்க்கு. பட் ஓகே தான், ஒரு கம்ஃபர்டபுளான டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இதுவே மோர் தென் எனஃப் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நிறைய ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் ஸ்டார்ட்டாக கொடுக்குறாங்க. டர்போ பெட்ரோல் இன்ஜின் வருது. ஸோ அதில் பார்த்தோன்னா நமக்கு மேனுவல் கொடுக்குறாங்க. இதே ஃபியர்லெஸ் பர்பிள் வேரியன்ட் நம்ம வந்து ஒரு டெடிக்கேட்டடான ஒரு கம்ப்ளீட் டிரைவ் ரிவ்யூ பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நான் கார்டு தரேன், அதையும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம மேனுவலில் ட்ரை பண்ணியிருந்தோம், அது நமக்கு ஆட்டோமேட்டிக். அண்ட் டீசலுமே இன்னும் இந்த நெக்ஸானில் இந்த டாடா மோட்டர்ஸ் ஆஃபர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். கூடோஸ் ஃபார் த டாடா மோட்டர்ஸ். அண்ட் ஆல்சோ கண்டிப்பாக நீங்கள் டீசல் வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஜின் ஆப்ஷன் சொல்லலாம். நமக்கு அதுலேயே டீசல்லேயே மேனுவலும் வந்துருது, ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துட்றாங்க. ஆட்டோமேட்டிக் பார்த்தோம்னா எனக்கு 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் வந்துடும். மேனுவல் பார்த்தோம்னா 6 ஸ்பீட் மேனுவல் கொடுத்துட்றாங்க. ஸோ மேனுவல் நம்ம ட்ரைவ் பண்ணியிருந்தோம், மேனுவல் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த இன்தூசியாஸ்டிக்காக ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் மேனுவலும் சூஸ் பண்ணலாம். இதுவுமே பெருசாக ப்ராப்ளம் இல்லை, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்குது. ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்கள் இந்த டிசியை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம பேசிக் வேரியன்ட் நெக்ஸானில் பேசிக் வேரியன்ட் டர்போ பெட்ரோல் போயிட்டோம்னா மட்டும் நமக்கு 5 ஸ்பீட் மேனுவல் கொடுத்துட்றாங்க. ஸ்மார்ட் வேரியண்ட்டில் மட்டும் நமக்கு 5 ஸ்பீட் மேனுவல் வந்துடும். அண்ட் பியூர் வேரியண்ட்லேருந்து நமக்கு 6 ஸ்பீட் மேனுவல் கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அண்ட் இந்த இன்ஜினோடவே நமக்கு ஒரு 6 ஸ்பீட் ஏஎம்டி கியர் பாக்ஸ் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு இதோட ஒரு 1 lakh பக்கமாக சீப்பராக வரும், 1 to 1.5 lakhs சீப்பராக வரும். ஸோ உங்களுக்கு சீப்பரான ஒரு பையிங் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் அது கூட சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் வந்துட்டு திரும்பவுமே கூட லான்ச் பண்ணலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம ஒரு ஸ்டாப் வந்துட்டோம். இப்போ ஸ்போர்ட் ட்ரைவ் மோடில் தான் நம்ம இருக்கோம். லான்ச் பண்ணலாம். ஸோ கியர் ஷிஃப்ட்ஸ் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ லோவர் ஆர்பிஎம்ஸ்லாம் நமக்கு டக்குன்னு கியர் ஷிஃப்ட் ஆகுது. சுத்தமாக நமக்கு உள்ள ஃபீல் கூட இல்லை, நல்லாவே ஒரு கியர் பாக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். நல்லா இருக்குது. நம்ம ஹைவே டிரைவ்ஸ்க்குலாம் ஒரு கம்ஃபர்டபுளான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நெக்ஸானை சூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ஸ்போர்ட் மோடில் நம்ம என்ன ஃபீல் பண்ணோம் அப்படின்னா, ஆக்சுவலி இந்த காரில் இல்லை, ஹேரியர் அண்ட் சஃபாரியில் நான் எக்கோ மோட் போட்டால் சவுண்ட் வந்து எனக்கு கம்மியாக கேட்டுச்சு. சவுண்ட் மீன்ஸ் அந்த இன்ஜின் சவுண்டாக என்னன்னு தெரியல, எனக்கு இன்னுமே கேபின் வந்து குவைட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஸ்போர்ட் மோட் போட்டோம்னா எனக்கு அந்த சவுண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேட்டுச்சு. பட் இதில் வந்து அந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ அது ஆக்சுவலாக ப்ராப்ளம் இல்லை, அது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் தான். அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எக்கோ மோடில் வந்து சைலண்ட்டாக ஓட்டணும் அப்படின்னா எக்கோ மோட் போட்டுக்கலாம். அண்ட் ஸ்போர்ட் மோடில் போட்டால் நமக்கு இந்த நாய்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேட்கும். நம்ம லக்ஸுரி கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேக் சவுண்ட்ஸ் போடுவாங்க இல்லையா, அந்த ஸ்போர்ட்டி எக்ஸாஸ்ட் போட்டு அது நம்ம ஸ்பீக்கர்லேருந்தே ஒரு சவுண்ட் வர மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அது டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. ஸோ அது ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு பிடிக்காது. பட் எனக்கு பர்சனலி அது பிடிச்சிருக்கு. இதில் பார்த்தோம்னா நமக்கு அந்த ஸ்போர்ட் மோட் ஷிஃப்ட் பண்ணுறதுலாம் பெருசாக சவுண்டு கேட்கல. பாருங்க, நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃப்ளோர் பண்ணேன். மேக்ஸிமம் ஒரு 4500 RPM வரைக்கும் ரெவ் ஆகுது இன்ஜின். ஸோ ரொம்ப ஹையர் RPMs போகிறப்ப மட்டும் நமக்கு மைல்டாக சின்ன ஒரு வைப்ரேஷன் நமக்கு சீட்டில் தெரியுது. அது மட்டும் தான், வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ரொம்ப ஹையர் 5000க்கு மேலே அந்த மாதிரி போகிறப்ப மட்டும் நமக்கு மைல்டாக ஃபீல் தெரியுது. இப்போ பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் ஃப்ளோர் பண்ணுறேன். ஸோ 6000 RPM வரைக்குமே ரெவ் ஆகுது. ஸோ ஒரு 5700 5800 ரீச் ஆகிருப்போம். ஸோ நம்ம கொஞ்சம் ஃப்ளோர் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஆர்பிஎம்ஸ் வந்து நல்லா ரைஸ் ஆகிட்டு தான் கியர் ஷிஃப்ட் ஆகுது. முக்கியமாக அந்த ஸ்போர்ட் மோடில் வந்து நல்லா ஆர்பிஎம் ரைஸ் ஆகிட்டு கியர் ஷிஃப்ட் ஆகுதுன்னே சொல்லலாம். அண்ட் அவுட் சைட் விசிபிலிட்டியும் நல்லா டாப் கிளாஸாக இருக்குது. ஸோ நமக்கு எந்த இடத்துலையும் பெருசாக பிளைண்ட் ஸ்பாட் க்ரியேட் ஆகலை. இந்த ஏப்பரெல்லாம் கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே, பெருசாக ப்ரொட்ரூட் ஆகலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை உள்ளே வர கொஞ்சம் ஸ்லிம் பண்ணிட்டாங்க. அண்ட் சேஃப்டி ரேட்டிங் பார்த்தோம்னா இந்த காலம் நமக்கு 5 star குளோபல் NCAP சேஃப்டி ரேட்டிங் வந்த போஸ்ட்லேயே வாங்கிருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு இன்னுமே சேஃப்டி ஆட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். 5 star ரேட்டிங் வாங்கினப்ப கூட 2 airbags தான் இருந்துச்சு. இப்போ 6 airbags கொடுத்துட்டாங்க. ABS இப்படி வந்துடும், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங் வந்துடுது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டும் இந்த ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கு வந்துடுது. ஒரு 90 பக்கமாக போயிட்டப்போ கூட எக்ஸ்ட்ரா ஃப்ளோர் பண்ணால் நமக்கு ஒரு கியர் டவுன் பண்ணி புஷ் கொடுக்குது. ஸோ இந்த பவர் அண்ட் டார்க் மீட்டர்ஸ் பார்த்தோம்னா நல்லா இருக்குது. நம்ம மாருதி சுக்கியில் பார்த்துருப்போம், அதில் ஒரு கிராஃபிக்ஸாக பண்ணியிருப்பாங்க. இதுவுமே நல்லா தான் இருக்குது.
இப்போ பேடல் ஷிஃப்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கியர் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம யூ டர்ன் எடுத்துக்கலாம். இந்த ஸ்டென்ஸில் பார்க்கலாம் கியர் அப் ஷிஃப்ட் ஆகுதான்னு. அண்ட் ஸ்டியரிங்குமே ரீசென்டர் ஆகுது. ஸோ நல்லா தான் இருக்குது, பெருசாக ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ நம்ம ஸ்டாப் வந்துடுவோம். ஸோ மேனுவல் மோடில் போட்டோம், லான்ச் பண்ணலாம். ஸோ ஒரு 5500 6000 RPM பக்கமாக போயிடுச்சுன்னா அதுவே அப் ஷிஃப்ட் ஆயிடுது. பட் முடிஞ்ச அளவுக்கு அது வந்து அந்த கியரை மெயின்டைன் பண்ணுது. ஸோ பாருங்கள் 5500 RPM 6 பக்கமாக போகிறப்ப அது வந்து டக்குன்னு அப் ஷிஃப்ட் ஆயிடுது. பட் ஓகே, மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே வந்து இந்த மாதிரி 6000 RPM வரைக்கும் எடுத்துகிட்டு போய் நம்ம கியர் ஷிஃப்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ ஒரு 3000 4000 RPM வரைக்குமே நமக்கு இருந்தால் போதும், அதுக்கு வந்து ஓகே தான். இப்போ நம்ம 7th கியரில் போட்டோம். ஒரு கிளியர் ஸ்ட்ரெச் கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் எவ்வளோ அட்டைன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஸ்பீட்ஸில் மட்டும் நமக்கு லைட்டாக அந்த விண்ட் நாய்ஸ் கேட்குது. ஸோ 135 வரைக்கும் ரீச் பண்ணோம். ஓகே தான், இந்த காருக்கு நல்ல ஒரு ஸ்பீட் தான். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு கொஞ்சம் ஷார்ப்பான ஒரு லெஃப்ட் கார்னர் தான். வண்டி பார்த்தோம்னா ஒரு 100 பக்கமாக போயிட்டுருக்கு. ஸோ ஸ்டியரிங் கனெக்டிவிட்டி நம்ம கூட நல்லா இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக அதை ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் ஃபைனலி ப்ரைஸிங் பார்த்தோன்னா நமக்கு 18.57 lakhs வருது ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம். இந்த பெட்ரோல் டிசிஏ வேரியண்ட்டுக்கு இது டாப் அண்ட் வேரியண்ட். ஸோ இது பார்த்தோன்னா நமக்கு ஃபியர்லெஸ் ப்ளஸ் எஸ் டியூல் டோன் வேரியண்ட். அண்ட் பிளைண்ட் வியூ மானிட்டரும் கொடுத்துறாங்க. ஸோ டச் ஸ்க்ரீனா நமக்கு அந்த லெஃப்ட் சைட் இண்டிகேட்டர் ஆன் பண்ணால் லெஃப்ட் சைட் வியூ தெரியும், ரைட் சைட் இண்டிகேட்டர் ஆன் பண்ணால் ரைட் சைட் வியூ தெரியும். ஸோ அகெயின் ஒரு கிளியர் ஸ்ட்ரெச். ஸோ ஸ்பீச் போடுறதே நமக்கு பெருசாக உள்ள ஃபில்டர் ஆகலை, அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். ஸோ நல்ல ஒரு பேக்கேஜ்னே சொல்லலாம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து டாப் சேல்ஸில் வந்துருச்சு. நமக்கு டாப் 10ல் ஃபஸ்ட்டு வந்துட்டு இருந்துச்சு, இப்போ வந்து டாப் ஃபஸ்ட்டுக்கே வந்துருச்சு இந்த காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டில். அந்தளவுக்கு நல்ல ஒரு சேல் இருந்துகிட்ருக்கு. அதுக்கு ரீசன்ஸ் பார்த்தோம்னா நிறைய சொல்லலாம். முக்கியமாக இந்த சேஃப்டி சொல்லலாம். அண்ட் 3 சிலிண்டர் இன்ஜினோட இந்த ரிஃபைன்மெண்ட்டும் பரவாயில்ல, இன்னோட இப்போ நல்லாவே பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் பண்ணி காட்டுறேன். பிரேக்ஸ் நல்ல ஒரு பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பாஞ்சியான எஃபெக்ட்லாம் இல்லை, நல்லாவே இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு, பர்சனலி நல்லாவே இருக்குது. ஸோ இதுதான் கைஸ் இந்த டாடா நெக்ஸான் பெட்ரோல் டிசியை பற்றின ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டர்ஸ் தமிழ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in the next video. Take care, bye bye and drive safe.